மாசம் ஆனா சம்பளம் வருது. ஆனா மாசம் ஆனா அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான் நிக்குதா? யூடியூப்ல ஃபுல்லா அந்த ஸ்டாக் வாங்கு, இந்த ஸ்டாக் வாங்கு, இந்த மல்டிபிள் பேக் வாங்குன்னு FNO பண்ணுன்னு பயன்படுத்துறாங்களா? ஆனா எனக்கு பினான்ஸ் பத்தி ஒரு ஏபிசி கூட தெரியாது பாஸ். நான் எங்க போயிட்டு முதலீட்டு ஆரம்பிக்கிறது? இந்த கேள்வி உங்க மனசுல இருக்கா? நீங்க ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா? அப்ப கண்டிப்பா சொல்றேன், உங்க லைஃபே இத சேஞ்ச் பண்ண போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோல யாரும் சொல்லி தராத ரொம்ப சுலபமா உங்க லைஃபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போற ஒரு 3 ஸ்டெப் பினான்சியல் ரோட் மேப் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்க வெளியே போகும்போது கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு பினான்ஸ்ல பணம் பத்தி உங்களுக்கு ஒரு பயமே இருக்காது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ல எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் பேசிக்க பாத்துருவோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளும் தெரியாம கால விடாதிருன்னு. நம்ம ஆளுங்க பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தங்க ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டாங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அது தெரியாம என்ன இடம்னே தெரியாம பணத்தை தூக்கி அப்படியே போட்டுறோம். அது தப்பு. முதல்ல நம்ம கிரவுண்ட் நம்ம சேஃப் ஆக்கணும். பினான்சியலா ஒரு 30 வயசுக்கு ஆனவங்களுக்கு கூட தெரியாத ஒரு கசப்பான உண்மைதான் என்ன தெரியுமா? உங்க பணத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கவர் இருக்கணும். இது இல்லாம நீங்க 1 லட்சமோ 2 லட்சமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட அது கண்டிப்பா வேஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த 2 விஷயத்த கொஞ்சம் தெளிவா பண்ணுங்க. ஒன்னு எமர்ஜென்சி ஃபண்ட். உங்க மாச சம்பளம், வாடகை, இந்த சாப்பாடு, இந்த இஎம்ஐ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னா அது போல ஒரு 6 மாசத்துக்கு தேவையான ஒரு தொகை 1,20,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல கண்டிப்பா சொல்ற ஒரு பாண்ட்லயோ கண்டிப்பா இருக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை போயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த சமயத்துல இந்த 1,20,000 ரூபாயில இருந்து வர வட்டி இல்ல அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களை கண்டிப்பா காப்பாத்து. நீங்க நல்லா பேசுறீங்களா தம்பி? கை கொடுங்க. 2 லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம ஊர்ல எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா திடீர்னு அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு முடியாம போகும். மொத்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கும் கண்டிப்பா சொல்றேன், அவங்க சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து உடைப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு பேசிக் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். செகண்ட் மெயின் கேம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் SIP. ஓகே பாஸ், இப்ப அஸ்திவாரம் செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப என் பணத்தை நான் எந்த மாதிரி ஃபண்ட்ல போடணும், அதே மாதிரி எனக்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கண்டிப்பா தெரியாது. உங்களுக்காக தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் நிப்டி 50 இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிய வைக்கிறேன். இந்தியாவோட டாப் 15 கம்பெனி இல்ல 100 கம்பெனில, உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், TCS இல்ல HDFC இல்ல டாடா போன்ற எல்லாமே சேர்த்து ஒரு குரூப்பா இருக்கும். இந்தியா வளரும் போது இந்த 50 கம்பெனியும் வளரும். தைரியமா போய. ஆமா, தைரியம் இருக்கவெல்லாம் போகாதீங்க. உங்க பணத்தை இந்த 50 கம்பெனி இருக்குல்ல, இதுல பிரிச்சு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்தியா அழியாத வரைக்கும் இந்த 50 கம்பெனி கண்டிப்பா அழியாது. சோ லாங் டேர்முக்கு இதுதான் அல்டிமேட் சேஃப்டி. ஒரு காம்பவுண்டிங் மேஜிக்கே காட்டுறேன், நீங்களே பாருங்க. மாசம் ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, 12% வட்டி கிடைக்குதுன்னு வச்சுப்போம். 10 வருஷத்துக்கு 4.6 லட்சம். அதுவே மாசம் 2,000 ரூபாய், அதே 12% வட்டி. பட் 20 வருஷம், இப்ப 20 லட்சம் ரூபாய். ஓகே, இப்ப மாசம் 2,000 ரூபாய், அதேதான் 12%. ஓகே, ஆனா இப்ப 30 வருஷம். ஓகேவா, 70.6 லட்சம். பாத்தீங்களா, நீங்க 30 வருஷம் மொத்த கட்டின பணம் வெறும் 7.20 லட்சம் தான். ஆனா காம்பவுண்டிங் மேஜிக் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற பணம் எவ்வளவு? 70 லட்சம் ரூபாய்க்கு மேல. எனக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி. இதுதான் சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க. அதாவது வருஷம் கொடுக்க கொடுக்க இல்ல ஒரு டைம் கொடுக்க கொடுக்க உங்களுடைய பணம் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கும். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண. தேர்ட் பாண்டு தான் ஜீரோ ரிஸ்க்குக்கான ஏரியா. சில பேருக்கு என்னதான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ, மார்க்கெட் இறங்கினா என் மனசு சத்தியமா தாங்காதுன்னு சொல்ல ஒரு பல பேர் இருப்பாங்க. உண்மைதானே? உங்களுக்கானதுதான் பாண்டு. பாண்டுனா சிம்பிளா சொல்றேன், ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கை மத்த வட்டிக்கு கொடுப்போம்ல, அதுதான். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். ஆனா இங்க நம்ம கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கிட்டயோ நம்ம கடனாக்கு நம்ம காசு தரோம். அவங்க பிக்ஸ்டா நம்மளுக்கு 8% இருந்து இல்ல 9% வரைக்கும் தாராளமா நம்மளுக்கு வட்டி தந்துட்டே இருப்பாங்க. மார்க்கெட் ஏறனாலும் சரி, இறங்கிட்டே இருக்கு பாஸ், என் மார்க்கெட்டே போயிடுச்சு அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான வட்டி கண்டிப்பா உங்க கைக்கு வந்துடும். என்னப்பா இதெல்லாம்? நீ வேலை செய்யற இடத்துல 100 ஏஜ் ரூல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வயசு 25னா 100 - 25 = 75. சோ உங்க பணத்துல ஒரு 75%, அதாவது ஒரு நல்ல வளர்ற ஒரு ஃபண்ட்ல, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மீதி இருக்கிற 25% கண்டிப்பா நீங்க பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப சேஃபா இருக்கும். உங்க போர்ட்போலியோ எப்பயுமே பேலன்ஸா ரொம்ப சேஃபா இருக்கும். நீங்க இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க செய்ய போறீங்களா, இல்ல எப்பயுமே இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு இப்படி தள்ளி விட்டு இல்லப்பா நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு போக போறீங்களா? பணம் சம்பாதிக்கிற யாருக்குமே பினான்ஸ் பத்தி ஒரு % கூட தெரியாது. ஏன்னா இங்க எல்லாருமே ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பை எடுங்க. ஏன்னா உங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட ஃபர்ஸ்ட் நீங்க அதை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் SIP ல ஒரு 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
உங்க 50 வயசுல நீங்க திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு நீங்க எடுத்த ஒரு முடிவுக்கு நாளைக்கு கண்டிப்பா ரொம்ப பெருமைப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தா, இல்ல நிஜமாவே ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தா, நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பினான்ஸ்ல எந்த டாபிக் பத்தி ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன், நீங்க கமெண்ட்ல என்கிட்ட தயங்காம கேளுங்க. கடன் இல்லாத நிம்மதியான எதிர்காலத்தை உங்களுக்காக நீங்க உருவாக்க இன்னைக்கே ஒரு முதல் படியை நீங்க எடுத்து வைங்க. உங்களை நெக்ஸ்ட் பவர்ஃபுல்லான கண்டென்ட்ல சந்திக்கிறேன்.